வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய இருப்பது 2 ஐட்டம். அதில் முக்கியமாக வல்லாரைக்கீரையை யூஸ் பண்ணி குழி பணியாரம்னு ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் மூலிகை கூட்டு. என்னடா மூலிகை கூட்டுன்னு யோசிக்காருங்க. வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற வெத்தலை, ஓமவல்லி, துளசியை வச்சு நான் செய்ய போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வல்லாரைக்கீரை குழி பணியாரம். வல்லாரைக்கீரையை பற்றியும் நான் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக பிறகு சொல்கிறேன். இப்போ தேவையான பொருட்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம். இட்லி மாவு, நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவே தான், அது 1 கப்பு எடுத்துக்கிறேன். இந்த பல்லாக அரைஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய், அதில் கொஞ்சம் சேர்த்துப்போம். நம்ம இந்த வல்லாரைக்கீரையை நான் பொடியாக நெருக்கி இதை மாவில் கலந்துக்கணும். வல்லாரைக்கீரை ஒரு பயன் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மெமரி பவர், மூளை வளர்ச்சி, நல்ல நினைவாற்றல் அதிகமாக இது கிடைக்கிறதுனால இந்த டைம் இப்போ +2 10th எக்ஸாம் அதெல்லாம் இது உபயோகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கிட்டு எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம். இதுலயே வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதை வதங்கிறதுக்குன்னே வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் நீங்க உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். எப்பவுமே எல்லா வெங்காயம் வதக்கிறதுக்கு முதல்ல உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேரட், பீன்ஸ் இந்த காயும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சத்துள்ளதாக இருக்கும். கேரட்டில் விட்டமின் ஏ எல்லாம் இருக்குது. காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழி பணியாரமும் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த காய் நல்லா வதங்கியதும் மாவில் கொட்டி கலக்க வேண்டியது தான். நீங்கள் இந்த வல்லாரைக்கீரையை பச்சையாக போடுறது இன்னும் நல்லது. வேணும்னா கொஞ்சம் பிடிக்காதவங்க இதுலேயே கூட லேசாக ஒரு வதக்கிக்கலாம். நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் ஃபுல் விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கட்டும். குழி பணியாரத்தில் விடும்போது அதிலே கொஞ்சம் வெந்துடும் வல்லாரை, அது போதும். இதில் வதக்கிட்டு திருப்பி அதில் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் விட்டமின்ஸ் பாயில் ஆகிட போதுட்டு நான் அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். இந்த காய்கறி நல்லா வறுத்ததுக்கப்புறம் காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். கேரட் அந்த பதம் இருந்தால் போதும். இந்த காய் நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து வச்சிருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சார் இது கரெக்டான பதம் உங்களுக்கு. இது மிளகு, சீரகம் இது ரெண்டுமே மிக்சியில் போட்டு லேசாக நம்ம பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடியை இதில் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த குழி பணியாரத்தில் நிறைய பேர் பணியாரம்னாலே ஆப்ப சோடா சேர்ப்பாங்க. அது எதுக்கு சேர்க்குறாங்கன்னா ஆப்ப சோடா கொஞ்சம் உபரியாக இருக்கும். நல்லா அந்த அவசியம் இல்லை. அது ஆப்ப சோடா கெமிக்கல்ன்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையாக இந்த மாதிரி கொடுக்கலாம். இது உடம்புக்கு கெடுதல் கிடையாது, ஒன்றும் இல்லை. இதில் மிளகுத்தூள், சீரகமும் தூள் பண்ணி போட்டுட்டேன். இந்த காயெல்லாம் வதக்கி போட்டாச்சு, எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் பணியார கல் வச்சுருக்கோம். இந்த பணியார சட்டி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம மாவு கொஞ்சம் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வல்லாரையோட யூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கக்கூடிய இப்போ எக்ஸாம் டைமில் பசங்களுக்கு நிறைய பேருக்கு இதை நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய மெத்தடில் செய்யலாம். பருப்பு போட்டு கடையலாம். இது ஒரு மெத்தட். பணியாரமும் செஞ்சு கொடுக்கலாம். இது சில பேர் நிறைய பேர் வல்லாரைக்கீரைனா கசக்கும்னு நினைக்கிறாங்க. லேசாக வதக்கிட்டு நம்ம மாவுலையோ இல்லை கீரை கடையும் போது பருப்புலையோ அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை நமக்கு வராது. பணியார சட்டியில எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருக்கா நம்ம பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம அதில் மாவு விடலாம். இதுலேயே காய்கறிகள்லாம் வேறு சேர்த்துருக்கோம். எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்கும். வல்லாரைக்கீரை இதை விட சிறப்பு என்ன இருக்குது? இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
வெறும் குழந்தைங்களுக்கு தான் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிடலாம். இது வயசானவங்க முதியோர்கள் கூட நல்ல மெத்துடன் சாப்பிடக்கூடிய வகையில தான் இருக்கும். இது டிஃபனாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன நேர்களே, இந்த இட்லி மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பணியாரத்தை தயார் பண்ணியிருக்கோம். டெய்லி நம்ம சராசரி இட்லி தோசை இப்படியே கொடுத்துருக்கோம். பணியாரமாக இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இது நல்ல கோல்டன் கலரில் செவந்திருக்கு பாருங்க. இதை நம்ம ஒன்றா அப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த இட்லி மாவில் நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் டெய்லி இட்லி தோசை இதை சாப்பிட்றதுக்கே குழந்தைகளை கொடுத்தா முகத்தை சுழிச்சிக்கிறாங்க. இட்லியா, டெய்லி இட்லியாம்மா, என்னம்மா இது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் செஞ்சு வல்லாரை வேற இருக்குது இதில், அதனால ஞாபக சக்திக்கும் அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த வல்லாரை கீரையை நம்ம இலையை மட்டும் நல்ல கிள்ளி 2 தடவை இதையும் எல்லா கீரையும் அலசுற மாதிரி உப்பு தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். மண் இருக்கும். இப்போ இது வெந்துச்சு. இது ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இட்லி மாவில் இந்த பணியாரம் செய்யறதுனால நம்ம சமயத்தில் இட்லி மாவு கொஞ்சமாக இருக்கும். இந்த கொஞ்சமாக இருக்கிற இட்லி மாவு 2 பேருக்கு எப்படி பத்தோம் நம்ம யோசிக்கும் போது இந்த இவ்வளோ நான் போட்டதே 1 கப் மாவு தான் இட்லி மாவு. அதில் நம்ம தேங்காய் காய்கறிகள்லாம் போடுறதுனால வல்லாரை இதெல்லாம் போடுறது இவ்வளோ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வரும். இதுக்கான கண்டிப்பாக தொட்டுக்க தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி இல்லை, தேங்காய் சட்னி இல்லைன்னா கூட அப்படியே கூட சாப்பிட்லாம். எல்லா காய்கறியும் இதில் இருக்கிறதுனால தேங்காய் சட்னி இருந்தால் இன்னும் கூடுதலாக நல்லா இருக்கும். ஆறினதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இது எப்படி அழகா உப்பி வந்திருக்கு பந்து பந்தா. இதில் நம்ம எதுக்கு வேண்டாம ஆப்போசிட்டாவெல்லாம் சேர்ப்பாட்டேன். இதுவே போதும். தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள நான் விட்டு கொடுக்குறேன். நேர்களே, பணியாரம் பார்த்தீங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மூலிகை கூட்டு. என்னடா இது மூலிகை கூட்டுன்றாங்களே, எதில் செய்ய போகிறாங்க? ஏதோ கிடைக்காத பொருளா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் சுற்றி வீட்லேயே கிடைக்கக்கூடியது தான். வெத்தலை எவ்வளோ ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. துளசி ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி குழந்தைங்களுக்காக நம்ம கொடுப்போம். இது கூட பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு இதை நான் வேக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். தேங்காவும் சீரகமும் பச்சை மிளகாவும் அரைச்சி விழுது. இந்த 3 கீரையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தா கறிவேப்பிலை, கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், எண்ணெய். ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் இருக்க பயன் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவும். ஜலதோஷம் பிடிக்காது. இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. நம்ம இது எப்படி செய்யறதுன்னு இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் சூடேறினதும் கொஞ்சம் ஆயிலை விடுவோம். அதில் கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். காஞ்ச மிளகாய்க்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இது நல்லா கடுகு வெடிச்ச உடனே நம்ம இந்த கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலையை பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். இதே நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். மூலிகைகள்லாம் நல்லா வறுப்படும் போது நம்ம இந்த பருப்பையும் கூட சேர்த்துக்கிறோம். பருப்பு சேர்த்து கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம்.
இந்த கூட்டு நல்லா கொதி வந்து அந்த கொஞ்சம் அந்த வெற்றலை, ஓமவல்லி, துளசி லேசாக பாயில் ஆகிற வரைக்கும் வந்தால் போதும். இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட தொட்டு சைட் டிஷ்ஷாகவும் நல்லா உபயோகமாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஒரு பதம் வந்த உடனே இன்னும் 2-3 நிமிஷத்துக்குள்ளே இதை இறக்கிடலாம். இதில் அவ்வளோ மூலிகை இருக்குது, வெத்தலை இருக்குது, ஜலதோஷத்துக்கு அவ்வளோ நல்லது, ஜீரணம் ஆகும். பாருங்கள், இது எவ்வளோ வாசனை கமன்னு அந்த கற்பூரவல்லி துளசியோட வாசனைலாம் நல்லா வருது. இதை வந்து பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து நம்ம கையில் வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்ஷை வச்சே செய்கிற இந்த ஒரு இது நம்ம எப்படியோ கொஞ்சம் விட்டு வந்துட்டோம். இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நம்ம அஞ்சர்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே தான். எதுவுமே இதை தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிறதே உணவே மருந்துன்னு இருந்ததே. இப்போ இதை நம்ம விட்டதுனால நிறைய மருந்து மாத்திரைக்கு போயாச்சு. ஆனால் இப்போ இதை உணவாக நம்ம பயன்படுத்திட்டோன்னா எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம நல்லா இருக்கலாம். பதம் நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை நிறுத்திக்கலாம். இது இவ்வளோதான் இந்த பதம். கூட்டுனாலே வெங்காயம் போடுவீங்க, தக்காளி போடுவீங்க. நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெங்காயம் சேர்க்கலை, தக்காளி சேர்க்கலை. வீட்டில் வெறும் இந்த மூலிகை வெத்தலை, ஓமவல்லி, துளசி இதை போட்டு நம்ம ஒரு கூட்டை பச்சை பருப்பு செஞ்சுருக்கோம். இது எல்லா சைட் டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புல்கா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எல்லா பருப்பும் நம்ம கீரையும் அந்த இது மூலிகையை தான் கலந்துருக்கோம். இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். 6 மாதத்துலேருந்தே கூட சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம இந்த 2 டிஷ்ஷும் பார்த்துருப்போம். இது 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு எங்கேயுமே வெளியே எங்கேயுமே கிடைக்காது. ஹோட்டலில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் செஞ்சாகணும். இதை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஜலதோஷம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கலாம். இந்த மருந்தை தேடி அலைய வேண்டிய வேலையே இருக்காது. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.